வெல்கம் பேக். இந்த நிகழ்ச்சி புது வெள்ளம் தொகுத்து வழங்கி கொண்டிருப்பவர் மோனிகா. நிகழ்ச்சியோட அடுத்த காலர். ஹலோ ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? மகேந்திரன் ஃப்ரம் கத்தார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். என்ன பண்றீங்க? நான் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில. ஓகே, சரி. நீங்க சொல்லுங்க, எவ்வளவு வருஷம் ஆச்சு கத்தார் போய்? 1.5 year. 1.5 வருஷம். 1.5 வருஷம் ஆயிருக்கா? ஓகே. ஸோ இந்தியாவில் உங்களுக்கே தெரியும், டிராஃபிக் ரூல்ஸ்லாம் எல்லாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, என்வாயர்மெண்ட் க்ளீனாக இருக்காது. பட் அந்த ஊரில் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும்ல உங்களுக்கு? கண்டிப்பாங்க, பயங்கர டிஃபரெண்ட் இருக்கு. ஓகே. அங்க டிராஃபிக் ரூல்ஸ் இது பண்ணி வயலேட் பண்ணீங்கன்னா, இல்லைன்னா அங்கங்க ஏதாவது குப்பை போட்டீங்கன்னா என்ன உங்களுக்கு பனிஷ்மெண்ட்? இங்க பனிஷ்மெண்ட் எப்படின்னா, இந்த ஊரு காசுக்கு ஒரு சீட் பெல்ட் போடாட்டினாலும் 5000 ரியால் ஃபைன். 5000 ரியால் நம்ம ஊர் காசுக்கு 70,000 ரூபா வரும். ஓகே. சோ இந்தியால இந்த மாதிரி சரி பண்ணனும்னா என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? அதே மாதிரி குழந்தைகளை முன்னாடி வச்சு ஓட்டக்கூடாது. குழந்தைகளை முன்னாடி வச்சு ஓட்டினாலும் 5000 இருந்து 10,000 ரியால் வரை ஃபைன். அதாவது ஓகே. Thank you so much for calling. உங்களுக்காக அடுத்த பாடல் வந்து பார்க்கலாம். சுதந்திரம் இருக்கு அப்படிங்கிறதுனால டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறது இல்லை, இல்லைனா நம்ம சுற்றுப்புறத்தை க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு யாருமே ட்ரை பண்ணல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது என்ன பண்ணால் சரியாகும் அப்படின்னு கேட்டிருந்தேன். அடுத்த காலர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? யுவராஜ் பேசுறேன் மேடம். என்ன பேருங்க? யுவராஜ். யுவராஜ். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? காஞ்சத்துலேருந்து மேடம். என்ன பண்ணுறீங்க? பட்டுத்தறி நேரு மேடம். படிக்கிறீங்களா? பட்டுத்தறி நேரு. பட்டுத்தறி. ஓ, வெரி குட். வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு மேடம். சரி, நீங்க சொல்லுங்க. இப்போ சுற்றுப்புறத்தை கிளீனா வச்சுக்கணும்ல, எல்லா இடமும் ரொம்ப குப்பை போடுறாங்க, டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றது இல்ல, இதெல்லாம் சரி பண்ண என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? டிராஃபிக்னா இங்க ரூல்ஸ் ஃபாலோ போனா எல்லாம் எனக்கு வெங்க நடக்கும். ஓகே. என்ன பண்ணா சரி பண்ணுவாங்க? ரூல்ஸ் மீறி போனாக்கா ஏன்னா ஆக்சிடென்ட் இந்த மாதிரி என்ன தவறான விபத்து நடக்கும். ஓகே. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் காலிங். உங்களுக்காக அடுத்த பாடல் வருது, பார்க்கலாம். வெல்கம் பேக். இந்த நிகழ்ச்சி புது வெள்ளம் தொகுத்து வழங்கி கொண்டிருப்பவர் மோனிகா. அண்ட் இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, டிராஃபிக் ரூல்ஸ் மீறவங்க அண்ட் லிட்டர் பண்ணுறவங்க, சுற்றி நம்ம சுற்றுப்புறத்தை க்ளீனாக வச்சுக்காமல் இருக்கிறவங்க, இவங்களெல்லாம் சரி பண்ணணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தேன். அடுத்த காலர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? ராஜேஷ் பேசுறேன். எங்கேருந்து பேசுறீங்க? எங்கேருந்து? மணலியில இருந்தா. என்ன பண்றீங்க ராஜேஷ்? நான் ஒர்க் பண்றேன் மேடம். ஓகே. டிவி பார்த்துட்டே பேசுறீங்களா? ஆமாங்க மேடம். டிவி வால்யூம் குறைச்சிருங்க. ஹலோ, டிவி வால்யூம் குறைச்சிருங்க ராஜேஷ். மேடம். ஓகே. நீங்க சொல்லுங்க. இப்போ சுற்றுப்புறத்தை கிளீனா வச்சுக்காம அங்கங்க குப்பை போடுறாங்க இல்லையா? ஆமாங்க மேடம். அப்புறம் டிராஃபிக் ரூல்ஸ்லாம் மீறாங்க. சுதந்திரம் இருக்குங்கிறதுனால எல்லாமே பண்றாங்கல்ல நம்ம ஊர்ல. இதெல்லாம் சரி பண்ணணும்னா என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? சரி பண்ணோம்னா நம்ம டிராஃபிக் ரூல்ஸ் மீறவங்கள உடனே ஆக்ஷன் எடுத்தா கரெக்டா இருக்கும் மேடம். அதான் என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லுங்க. அவங்களுக்கு கரெக்டா ரெண்டாவது அந்த மாரி ஓட்டுநர் அது மாரி பனிஷ்மெண்ட் கொடுத்தா கரெக்டா இருக்கும். ஓகே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். உங்களுக்காக அடுத்த பாடல் வருது, பார்க்கலாம். புதுவெள்ளம் நிகழ்ச்சியோட அடுத்த காலர். ஹலோ ஹலோ. சொல்லுங்க. வணக்கம். யார் பேசுறீங்க? ஹலோ, என் பேர் வாணி. வாணி, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் காஞ்சிபுரம்ல இருந்து கால் பண்ணிருக்கேன். எப்படி இருக்கீங்க? ஹலோ, கேக்குதா? எப்படி இருக்கீங்க வாணி? நான் காஞ்சிபுரம்ல இருந்து கால் பண்ணிருக்கேன். என்ன பண்றீங்க? யா, ஐ அம் சூப்பர். நீங்க எப்படி இருக்கீங்க? டிவி பார்த்துட்டே பேசுறீங்களா? இல்ல, நான் மியூட் பண்ணியாச்சு. ஓகே. என்ன பண்றீங்க? நான் ஐ அம் வர்க்கிங் இன் சென்ட்ரல் கவர்மெண்ட் நவ ட்ரைனிங். சரி, நீங்க சொல்லுங்க. இப்போ ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணனும்னா என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? என்ன மாதிரி? ஃபர்ஸ்ட் போலீஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும். இன் டிராஃபிக் ரூல்ஸ் வந்து கம்பல்சரி மெயின்டைன் பண்ணணும். ஓகே. Then they are obey to that traffic rules. சரி. அதுக்கப்புறம் வேற என்ன क्वेश्चन? என்வாயர்மெண்ட் க்ளீனா வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? that only I'm saying. இப்போ வந்து சைக்கிள்ஸ் யூஸ் பண்ணா பெட்டர் பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்றதுக்கு. ஓகே. Then what else? நீங்க தான். வெரி குட். thank you so much for calling வாணி. உங்களுக்காக அடுத்த பாடல் வருது, பார்க்கலாம்.
பேக் இந்த நிகழ்ச்சி புது வெள்ளம் தொகுத்து வழங்கி கொண்டிருப்பவர் மோனிகா. நிகழ்ச்சியோட அடுத்த காலர். ஹலோ, அன்பு தோழி மோனிகாவுக்கு மாலை வணக்கம். மாலை வடிவேல் வணக்கம். from தளவாடி. வடிவேலு, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு மோனிகா. என்ன பண்றீங்க? நான் டெய்லர் வேலை பண்ணிட்டு இருக்கேன். டெய்லர், ஓகே. எப்படி இருக்கீங்க? சூப்பரா. நோம்பியெல்லாம் முடிஞ்சது, கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறேன். ஓ, சரி சரி. நீங்க சொல்லுங்க, இப்போ இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாம இருக்காங்கல்ல, டிராஃபிக் ரூல்ஸ் இல்லைன்னா கிளீனா வச்சுக்கிறது சுற்றுப்புறத்தை பண்ணாம இருக்கவங்கள சரி பண்ணணும்னா என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்கலாம்? ஆக்ஷன் எடுக்கணும்னா மேடம், அதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கணும். அவங்களே திருந்தாதான் உண்டுங்கிறீங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். உங்களுக்காக அடுத்த பாடல் வருது, பார்க்கலாம். நடுக்கடலில கப்பலை இறங்கி தள்ள முடியுமா? இன்னைக்கு நிகழ்ச்சியில் நிறைய சூப்பரான பாடல்கள் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் என்வாயர்மெண்ட் க்ளீனாக வச்சுக்கிறது, இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஒவ்வொருத்தரும் ஒன்று சொன்னாங்க. சுய ஒழுக்கம் இருக்கணும், தண்டனைகள் கடுமையாக இருக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க. இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபாரினில் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லி ரொம்ப பெருமையாக மற்ற ஊரை பற்றி பேசுவாங்க. நம்ம ஊரில் இது தப்பு அது தப்புன்னு நிறைய தப்பு தான் சொல்லுவாங்க. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் தண்டனைகள் எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த தண்டனைகள் கடுமையாக இருக்கணுங்கிறத விட எல்லாருக்கும் ஈக்குவலாக இருக்கணும். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், என்ன தெரிஞ்சவங்களா இருந்தாலும், எல்லாருக்கும் இதே மாதிரி ரூல்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ண தான் போகிறாங்க. ஓகே, இப்போ ஒரு சூப்பரான பாடல் வருது. இந்த பாடலோட புதுவடம் நிகழ்ச்சி முடிவுக்கு வந்துருச்சு. மீண்டும் நாளை இரவு 8 மணிக்கு இதே நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் மோனிகா. பாய்.